நோன்பை முறிக்கக்கூடிய கர்மங்கள் என்னென்னன்றது கொஞ்சம் விளங்கிக்கொள்ளணும். நீங்கள் விளங்கிதான் தான் நோன்பு சரி வரும். அப்படி உதாரணமாக நீ ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோமே, நவைத்து சௌமகஜின் அன்னதாயி பரம்பவானி ஹாஜி சனதி லில்லாஹி தாலா வரும் அரபு. இந்த வருடத்தில் ரமதான் மாதத்தின் பரவான நோன்பை அதாவாக நாளைக்கு பிடிக்கிறது தமிழ். எதுக்கு தமிழ்? இந்த அரபுக்கு தமிழ், அரபுக்கு மொழியாக்கம், மொழிபெயர்ப்பு. ரெண்டாவது ஒன்றை சொன்னால் சரி, ரெண்டை நீங்கள் அது பள்ளியில் சும்மா சொல்லித்தார, அதுக்காக வேண்டி ரெண்டையும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விட்டுக்கிட்டு நவைத்து சோமகஜின்னு சொல்லி போட்டு இந்த வருடத்தில் ரமதான் மாதம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏதோ ஒன்றை சொல்லுங்க, அரபுல சொல்லுங்க, இல்லையா தமிழில் சொல்லுங்க. ரெண்டையும் சொன்னாலும் ஒன்றும் இல்லை, பாவம் ஒன்று இல்லை. நான் சொல்கிறேன் ஒன்று போதும், ரெண்டை சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் அரபுல சொல்லக்குள்ள நம்ம சொல்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தின் பரவான நோன்பை அதாவாக நாளைக்கு பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்றால் தமிழில் சொல்கிறீங்க. பிரச்சனை முடிச்சு. இது எப்போ நியத்து வைக்கணும்? சஹரு சாப்பிட்டு தான் வைக்கணும் இல்லை. சஹரு சாப்பிட்டு சுபகுக்கு இடையில் வச்சா நியத்து உண்டாகும். சுபகுக்கு வாங்கி சொல்கிறதுக்கு முதல் நியத்து வச்சிடும். எந்த நேரத்தில் இருந்து அந்த நியத்து வைக்கலாம்? நாம் மகரிபு நேரத்தில் இருந்து நோம்பு திறக்கமே, நோம்பை திறந்து கஞ்சை குடிக்கும், கஞ்சை குடிச்சு போட்டு நாளைய நியத்தை வைக்கும். அவர்கிட்ட எந்த வைங்க மகரிபில் நியத்தை வச்சு போட்டு முறை ராவைக்கு சாறு வரைக்கு தான் முறை சாறு செய்ய போகிறீங்க. அதுக்கிடையில் திம்பிங்க, குடிப்பீங்க, எவ்வளோ வேலை செய்வீங்க, சாப்பாடு விஷயங்கள் வட்டியில் ஜெம்பிங்க நோம்பு நேரம். அப்போ இந்த நோம்பு நியத்து முறியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் இரவையில் தானே நோன்பு வைக்கணும், நியத்து வைக்கிறீங்க. நோன்புக்கு நியத்தை எப்போ வைக்கணும்? இரவையில் வைக்க வேணும். ஒன்றைக்கு இரவையில்ங்கிறது எதை எடுத்துக்கொள்ளும்? மகரிபு நேரத்திலிருந்து சுபகுக்கு வாங்க சொல்கிற நேரத்தை எடுத்துக்கொள்ளும். விடப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்திலும் நீங்கள் வைக்கலாம், நியத்து வச்சு போட்டு சாப்பிடலாம். நோம்புக்கு எந்த விதமான சங்கடம் இல்லை. எப்போ சாப்பிடப்படா? சுபகுக்கு வாங்க சொன்னத்திலிருந்து தான் சாப்பிடப்படா. அதுக்கு விடப்பட்ட நேரத்தில் சாப்பிடலாம். அப்போ நியத்தை அரபான மட்டும் சொல்லி சொல்லுங்க, அல்லது தமிழில் மட்டும் சொல்லிங்க, கொஞ்சாச்சு. அடுத்தது நீங்கள் நோன்பு நாட்களில் மூலவியாதி உள்ளாக்கள் இருப்பீங்க. பாசூரா மூலவியாதியை கொண்டு சோதிக்கப்பட்டவனுக்கு அது சலுகை, நம்ப முடியாது. அடுத்தது பவுடர் போடலாமா? போடுங்க. என்னடா நம்ம முடியுது பவுடர் போட சொல்கிறாரு பவுடர் அது கிதாபில் இருக்கு. கிதாபு சட்ட கிதாபில் சட்ட புத்தகத்தில் இருக்கு, போடலாம். அதை மூக்குக்குள்ளே உள்ள நுழைக்கப்படாது. பவுடர் எடுத்து ஆரம்போ மூக்குக்குள்ள ஒன்றப்பானா அல்ல காதுக்குள்ளே ஓட்டு உள்ள அனுப்புவானா? இல்லையா, அவன் முகத்தில் போடுவான், கரும்பலிக்கும் சொல்லி பள்ளியாக்கன்னு போடுவான். ஆனால் மனம் பாவிக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் விதி. அத்தரோ பவுடரோ குளோனோ பாவிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் விதி. அது ஹராம் இல்லை, நோம்ப முறிக்காது. ஆனால் மக்ரூஹு, மக்ரூஹண்டா என்ன? ஒரு மக்ரூஹான விஷயத்தை ஒருவன் செய்யாமல் இருப்பது நல்லம், ஆனால் செய்தால் குற்றமில்லை. உதாரணமாக வச்சுக்குவோம், தலையில் தொப்பி இல்லாமல் தொழுகிறது மக்ரூஹ். தலையை தொப்பி என்று இல்லை, தலையை மறைக்காமேன்னு சொல்லுங்க. தலையை மறைக்காமல் தொழுவது மக்ரூஹ். ஆம்பளையில் சும்மா தொழலாம், அது பிரச்சனை இல்லை. நான் சொல்ல மிரண்டீவன் டைம் ஆகுது, தொழுக கல்லாவாக போகுதோ, தொப்பியை தேடினா தொப்பி இல்லை, மறு என்ன செய்ய வேண்டியதுதான். தொப்பி இல்லாமல் தொழ வேண்டியது. நீங்கள் வீட்டு சொல்கிறாலும் சரி தான், பள்ளியில் சொல்கிறாலும் சரி தான். ஆனால் தொப்பி போடாமல் தான் சொல்லணும்னு சொல்லப்படா. தொப்பி இல்லை அப்படின்னு செய்யுங்க. அப்போ மக்ரூஹ் செய்தால் நோம்பு முறியாது. சவக்காரம் போட்டு குளிச்சா நோம்பு முறியாது. அவன் மனமான வஸ்துக்களை ஆண்களும் பாவிப்பது நல்லமில்லை, பெண்கள் பாவிப்பதும் நல்லமில்லை. சரி, ஒருவன் தலைக்கு எண்ணெய் போடுறான், குளிச்சுட்டு வந்து குளிக்கலாம் தானே, நோம்போட குளிக்கலாம் தானே, அதில் பிரச்சனை இல்லையே. குளிச்சாச்சு வந்தால் வளமையாக எண்ணெய் போடணும். எண்ணெய் போடாட்டி என்ன செய்யும், தலைவலி வரும். அவன் எண்ணெய் போடக்க எண்ணெய் மணக்குமா மணக்காதா? மணக்கும். ஆனால் அது தவிர்க்க முடியாதது, நோம்பு முறியாது. நீங்கள் என்ன செய்யலாம், எண்ணெய் போடலாம். இப்படி மக்ரூஹான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுகளையெல்லாம் நாங்கள் செய்கிறதுனால நோம்பு முறியாது. ஆனால் தவிர்ந்துக்கிட்டால் நல்லம் அந்த மாதிரி உள்ள விஷயம்.